அன்பு நண்பர்களே, உலக அறிவாளிகளே, பந்த் அப்படின்னா என்னன்னு நாம் இன்றைக்கி சிந்திப்போம். பல கட்சிகள் பந்த் நடத்துது. ஆனால் எந்த கட்சியாவது தன்னுடைய டிவி சேனலை என்னைக்காவது நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா? சிந்தியுங்கள். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பந்து நடத்துகிறோன்னு பல கட்சிகள் பொதுமக்களை எல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணு, ஆஃபீஸுக்கு போகாத, வேலை செய்யாத அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. என்னைக்காவது அவங்களுடைய டிவியில் விளம்பரம் ஒரு நாள் வாங்காமல் இருந்திருக்காங்களா? இல்லை டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை நாடகத்தை நிறுத்தியிருக்கிறாங்களா? சிந்தியுங்கள். சாதாரண பொதுமக்கள் அன்னன்னைக்கு போய் பொழைச்சி சாப்பிட்ருக்கிற சாதாரண மக்களுடைய வருமானத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு பந்து நடத்திட்டு இந்த பெரிய பெரிய கடைகள் மட்டும் ஏன் க்ளோஸ் பண்ணல? எனவே பொதுமக்களாகிய உங்களுக்கு இனிமேல் பந்து நடந்தால் யாரும் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க, ஆஃபீஸெல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க. யார் பந்து நடத்துகிறேன்னு சொல்லி உங்கள் கடையை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்களோ அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தலைவருடைய டிவியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு முதல்ல கேளுங்க. போய் முதல்ல அதை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். கோடிக்கணக்காக வருமானம் வர்ற டிவியில் விளம்பரம் போடுற இந்த கடையெல்லாம் திறந்துருக்கும் பொழுது நாமெல்லாம் எங்கே க்ளோஸ் பண்ணணும்? சிந்தியுங்கள். டிஎம்கே பல முறை பந்து நடத்தியிருக்கு. நாமெல்லாம் நிறைய தடவை கடையை மூடி இருக்கிறோம், பொழப்பெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்குறோம். ஆனால் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் டிவி, சன் நியூஸு, கேடிவி, சன் மியூசிக்கு, சுட்டி டிவி, சுமங்கலி கேபிள், ஆதித்யா டிவி, சிண்டு டிவி, கிரண் டிவி, கஸ்தூரி டிவி, உதயா காமெடி, உதயா மியூசிக்கு, ஜெமினி டிவி, ஜெமினி காமெடி, ஜெமினி மூவி எதையாவது என்னைக்காவது ஒரு நாள் விளம்பரம் போடாமையோ இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா? அதே மாதிரி கருணாநிதிக்கு சொந்தமான கலைஞர் டிவி என்னைக்காவது ஒரு நாள் நிறுத்தியிருக்கிறாங்களா? இதே மாதிரி ஏடிஎம்கே பல பந்து நடத்தி இருக்குது. அது மூலிமா கடை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு சொந்தமாகிய மாவிஸ் சாட்காம் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு சொந்தமான ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸு, ஜெயா ப்ளஸ்ஸு, ஜே மூவி இதை என்னைக்காவது நிறுத்தி வச்சுருக்காங்களா? சிந்தியுங்கள். விஜயகாந்தோடைய கேப்டன் டிவி என்னைக்காவது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா? டிஎம்கேவுக்கு பினாமியான எம் ராஜேந்திரன் அப்படிங்கிற சொந்தமான ராஜ் டிவியும் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸும் என்னைக்காவது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா? சோனியா காந்தியின் பினாமி கம்பெனியான பென்னட் அண்டு கோல்மேன் அப்படிங்கிற கம்பெனிக்கு சொந்தமான டைம்ஸ் குரூப் இதெல்லாம் சோனியா காந்திக்கு பினாமிங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மிட் டே, நவபாரதி, நவபாரதின் டைம்ஸு, ஸ்டார் டஸ்ட்டு, ஃபெமினா, விஜய் டைம்ஸு, விஜயா கர்நாடகா, டைம்ஸ் நவ் இதெல்லாம் சோனியா காந்தியோட பினாமி. காங்கிரஸ் கட்சி பல நாட்களாக பல இடங்களில் பந்து நடத்தியிருக்கு. என்னைக்காவது டைம்ஸ் டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா? அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு பல தடவை பந்து நடத்தியிருக்காரு. அவருக்கு சொந்தமான பினாமியான ஸ்ரீனிவாச ராவுக்கு சொந்தமான ஸ்டுடியோ டிவியை என்னைக்காவது அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா? சிந்தியுங்கள் மக்களே, சிந்தியுங்கள். திரிணாமுல் காங்கிரஸ் பல முறை பந்து நடத்தியிருக்கு. அவங்களுக்கு சொந்தமான டிவி 24 கண்டாவையோ இல்லை கொல்கத்தா டிவியோ நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா? அதே மாதிரி முஸ்லீம் லீக் பல முறை பந்து நடத்தியிருக்கு. அதனது செக்ரட்டரியான எம்கே முனீர் இந்தியா விஷன் கேரளாவில் நடத்திட்டு இருக்காரு. அந்த டிவி என்னைக்காவது அவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரா? விளம்பரம் வாங்காமல் இருந்திருக்காரா? இல்லை விளம்பரம் போடாமல் இருந்திருக்காரா? அதே மாதிரி பல காங்கிரஸுடைய மகாராஷ்டிராவுடைய மினிஸ்டர் ராஜேந்திரான்னு ஒருத்தருக்கு சொந்தமான ஐபிஎன் லோக்மார்ட் டிவி 18 குரூப்னு இருக்கு. லோக்மார்ட்ங்கிறது பெரிய நியூஸ் பேப்பர் சேனல். இதை என்றைக்குமே நிறுத்தி வச்சதே இல்லையே. அதே மாதிரி நியூஸ் லைவ் அண்டு ரங் காங்கிரஸ் ஹெல்த் மினிஸ்டரு பிஸ்வாஸ் சர்மாவுக்கு சொந்தமானது. என்னைக்காவது காங்கிரஸ் பந்து நடத்தும் போது இவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரா? அதே மாதிரி ஜனார்தன் ரெட்டி இருக்கார் இல்லைங்களா, டூரிஸ்ட் மினிஸ்டரு, அவருக்கு சொந்தமான ஜனஸ்ரீ கர்நாடகாவில் இவர் என்னைக்காவது நிறுத்தி வச்சிருக்கிறாரா? முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஹெச்டி குமாரசாமி அவர்கள் நடத்துகிற கஸ்தூரி டிவியை என்னைக்காவது நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா? ஸ்வர்ணா டிவி, ஏஷியாநெட் குரூப்பு இதெல்லாம் எம்பி ராஜீவ் சந்திரசேகருக்கு சொந்தமானது. இவர் என்னைக்காவது நிறுத்தி வச்சிருக்கிறாரா?
அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான சக்தி டிவி, NTV, TV5 இது என்னைக்காவது நிறுத்தி வச்சுருக்காங்களா? மக்களே யோசியுங்கள். நியூஸ் 24, ஆப்னா 24, E24 இதெல்லாம் பிஜேபிக்கு சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத்துக்கு சொந்தமானது. என்னைக்காவது பிஜேபி பந்த் நடந்தும்போது இவங்க டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா? NDTV குரூப்பு, NDTV இந்தியா, NDTV குட் டைமு, NDTV 24/7, NDTV ப்ராஃபிட்டு இதெல்லாம் பிராய் ராய்க்கு சொந்தமானது, CPIM கட்சிக்கு சொந்தமானது. இவங்க நிறைய தடவை பந்து நடத்திருக்காங்க. இவங்க டிவியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? எனவே பொதுமக்களே யோசியுங்கள், சிந்தியுங்கள். இனிமேல் யாராவது பந்துன்னு வந்து கடையை க்ளோஸ் பண்ண சொன்னால் க்ளோஸ் எல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல அவங்கவுங்க டிவியை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்கவுங்க பிஸ்னஸை மட்டும் ஒழுங்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனவே பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து பண்ணுற எல்லா விஷயங்களும் சாதாரண பொதுமக்களை மட்டுமே பாதிக்கிறதே தவிர பெரிய பெரிய லெவலில் இருக்கிற யாரையும் பாதிக்கவில்லை என்பதை நான் பல வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் கூட்டு பிரார்த்தனை செய்தால் மட்டுமே இனி உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். எனவே தயவு செய்து கட்சி, மதம், ஜாதி இப்படின்னு பிரிஞ்சிருக்கிற நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் வேற, இந்த பெரிய மனுஷங்க வேறன்னு பிரிஞ்சு பொதுமக்கள் 99.9% இருக்கிறோம். இந்த பெரியவங்க அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் 0.01% தான் இருக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து மதத்தால, இனத்தால, நாடால சண்டை போடாம எல்லாரும் ஒன்னா இருந்து ஒற்றுமையா இருந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் 3ஆம் உலக அமைதியை ஏற்படுத்த முடியும். எனவே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் பேசிய பல்வேறு ஆடியோக்களை, வீடியோக்களை யூடியூப்ல பாருங்க. நான் பல்வேறு தகவல்கள் பேசியிருக்கேன். உடம்பு ஆரோக்கியத்திற்கு 10 மணி நேரம் பேசியிருக்கேன். எந்த நோய் இருந்தாலும் எப்படி மருந்து இல்லாமல் குணப்படுத்துறதுன்னு, மனதை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு மனதின் மனம்னு 10 மணி நேரம் பேசியிருக்கிறேன். கல்வியை பற்றி 10 மணி நேரம் பானு ஹோம் எஜுகேஷன் பேசியிருக்கேன். நான் பேசின எல்லா ஆடியோ வீடியோவும் 9 மொழிகள் இருக்கு. யாருக்காவது வேணும்னா onestone9mango@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களுடைய மெயிலுக்கு வந்துருங்க. எல்லாமே ஃப்ரீங்க. onestone9mango@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் உட்காந்து பொறுமையாக பாருங்க. மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy அப்படிங்கிற வெப்சைட்டை பாருங்க. மேலும் விவரங்களுக்கு 9944221007 அப்படிங்கிற இந்தியா நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நாம் ஒற்றுமையாக இருப்போம், கூட்டு பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக இந்த உலகத்தில் 3ஆம் உலக அமைதியை ஏற்படுத்துவோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.